கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அருமையான மூத்த போதகர் பாஸ்டர் லெஸ்லி லூக்கஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை அன்போடு வரவேற்போம். வெல்கம் பாஸ்டர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட தேவ வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம நல்ல விசுவாச பாடல்கள் மற்றும் கிருபை குறித்தான பாடல்கள், கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் இருப்பார் என்று இந்த பாடல் பாடின ஆராதனை நேரத்தில் அறிக்கை செய்து பாடினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற முக்கியமான நேரமாக இருக்கிறபடினாலே இந்த நாளின் செய்திக்கென்று ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். I would like to give a topic for today's message. கவனிக்க முடியாத பகுதி என்று இந்த தலைப்பிலே நாம் தேவ வார்த்தை கேட்க போகிறோம். கவனிக்க முடியாத பகுதி, unobservable part. unobservable part, கவனிக்க முடியாத பகுதி. ஒரு வசனத்தை நாம் வேதத்தை திறந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். Book of Jeremiah chapter 32 and verse 27. எரேமியா 32:27 வாசிக்கும் பொழுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. Jeremiah chapter 32 and verse 27 says, behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு முன்பதாய் இந்த காலை நேரத்திலே வைக்கிறார். அப்படின்னா அவரால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கவனிக்க முடியாத சில பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலே, தி அன்அப்சர்வபிள் பார்ட்ஸ் இருக்கிறபடினாலே, அதை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Are all things observable to human eyes? ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். Are all things observable to the human eyes? நம்முடைய மனித கண்களால் நாம் எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் நாம் கவனிக்க முடிகிறதா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை வைக்கும் பொழுது, the astronomers say that one can look towards the sky and observe only a few things. வானத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகள் கூறுகிறார்கள், நாம் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் கவனிக்க முடியாது. நம்முடைய கண்களால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கவனிக்க முடியும். பட் if they observe through a telescope, the things which were unobservable to their eyes earlier will be clearly observable. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம டெலஸ்கோப் என்று சொல்லப்படுகிற அந்த தொலைநோக்கி கருவி ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும். அதன் மூலமாய் நாம் பார்ப்போம் என்றால், வானத்திற்கு நேராய் வைத்து முன்பு எதை நாம் பார்க்க கவனிக்க கூடாமல் இருந்ததோ அதை இப்பொழுது அந்த தொலைநோக்கான ரோட் இருக்கிறது. ஒரு வான சாஸ்திரி ஒருவர் இவ்விதமாய் எழுதியிருந்தார், தேவன் இந்த சூரிய மண்டலம் அல்லது சூரிய குடும்பம்
இதை உண்டாக்குவதற்கு தன்னுடைய நேரத்தை, முக்கியமான நேரத்தை அதற்காக ஒதுக்கினார். தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த சூரிய மண்டலத்தை உருவாக்க அதற்காக அவர் நேரம் எடுத்துக்கொண்டார். இது ஏன் சொல்ல வரனா, when God is powerful and God is capable of creating the universe. நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணவர் அல்ல. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் தேவ ஆலயத்தில் தொழுது கொள்ளுகிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரணவர் அல்ல. He is the all powerful God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். So when God is powerful and capable of creating the universe, you and I must realize that He is more capable of meeting our needs. Amen. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களை அவர் உண்டாக்கும்படி ஆற்றல் வலிமை அவருக்கு இருக்கும் என்றால், அதே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை தேவ வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாறுதலை கொண்டு வரும், ஏதோ நமக்கு நன்மையான காரியத்தை செய்யும், ஏதோ நாம் இதுவரையிலும் பெறாத ஒன்றை பெறும்படி, நாம் காணாத ஒன்றை காணும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான விசுவாசிகளே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவன் சிறிதாக எதையும் யோசிக்க மாட்டார். ஆமென். நாம சில நேரத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் ரொம்ப பெரிதான காரியங்களாக இருக்கும். ஆனால் நமக்கு இது கிடைச்சா போதும், if I just receive this it's enough அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். But I want to tell you, God does not think small. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிறிதாக எதையும் யோசிக்கவே மாட்டார். செய்ய மாட்டான்னு சொல்ல, யோசிக்கவே மாட்டார். He will never think. அப்படின்னா யோசிக்காத அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும் அல்லவா? We know that our creator is bigger than the creation. அருமையான தேவஜனமே, சிருஷ்டியை காட்டிலும் சிருஷ்டிகர் நம்முடைய கர்த்தர் பெரியவர் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். God is able to do exceedingly abundantly above all that we ask or even think. அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்றீங்களா? நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், அப்படி சொல்லணும். என் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை தானே எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சும்மா சாதாரணமா ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம அதுக்காக வரல. இன்னைக்கே நம் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நம்ம பாடினோம், ஆராதித்தோம். அதோடு நாம் விட்டு விடுவது போது கிடையாது. இந்த செய்தி நேரத்தில் நாம் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கவனிக்க முடியாத பகுதி என்ற இந்த தலைப்பிலே அன்அப்சர்வபிள் பார்ட் என்ற ஹெட்டிங்கில் கேட்கும் பொழுது வேதத்தில் எப்படி அநேகர் அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இது நடந்தது, நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அது உங்கள் மத்தியிலே நான் கூற இருக்கிறேன். 3 முக்கியமான குறிப்புகளை வைக்க விரும்புகிறேன். கவனிக்க முடியாத பகுதியை சாரிபாத் விதவை கவனித்தாள். இதுதான் முதலாவது குறிப்பு. கவனிக்க முடியாத பகுதியை சாரிபாத் விதவை கவனித்தாள். The widow of Zarephath observed the unobservable part. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 8 வசனத்திற்கு
நம்முடைய வேதாகமத்தை திருப்போம் என்றால் 1 Kings chapter 17 and verse 8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இது தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. Then the word of the Lord came to him. The word of the Lord came to the prophet Elijah. 9ஆம் வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். The Lord spoke to this prophet Elijah and said, arise and go to Zarephath, which belongs to Sidon, and dwell there. See, I have commanded a widow there to provide for you. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் பிரியமானவர்களே. ரொம்ப வறட்சி. It was a time of drought. மழை இல்லாத ஒரு காலம். அப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்ற பிரகாரமாக, நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ, அங்க தங்கிரு, அங்க உனக்கு காகங்களை கொண்டு போஷிப்பேன் கர்த்தர் சொன்னார். அப்படிதானே அது? God said, I will feed you both during morning and evenings by sending ravens. அப்போ நான் அதை செய்வேன் சொன்ன கர்த்தர் அவர் அந்த இடத்துல தங்கியிருக்கிறாரு. அந்த கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருக்கும் பொழுது தண்ணீர் வற்றி போய் விடுகிறது, ஏன்னா வறட்சி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நான் சொல்ற அந்த இடத்துக்கு போ அப்படின்னு. So he arose and went. அவன் எழுந்து போகிறான் அந்த சாரிபாத் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்திரீயின் இல்லத்திற்கு. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17:10, 1 Kings 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, when he came to the gate of the city, அந்த ஒலிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று அவன் கேட்கிறான். So he requested that woman to bring him a little water in a cup. He said, I want to drink. இவ தண்ணீர் கொண்டு வர போகும் பொழுது திரும்பி அவன் அழைக்கிறான். அது 11ஆம் வசனத்துல இருக்கிற. He called her again. வாசிக்கும் பொழுது கொண்டு வர அவர் போகிற போது மீண்டும் அவளை அவன் நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். He not only asked for water, he also asked for a morsel of bread. கொஞ்சம் அப்பமோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ 12ஆம் வசனத்திற்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Kings 17 and 12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு இந்த ஒலிமுக வாசலுக்கு நான் வந்த நோக்கம் 2 விறகுகளை பொறுக்குவதற்காக. இதுதான் முடிவு. என்னுடைய எண்டு, என் மகனுடைய எண்டு, இதுதான் முடிவு. இனி இந்த வறட்சியங்களால் தாங்க முடியாது. ஒண்ணுமே இனி எங்க கையில இல்லை, வீட்டில் இல்லை. இதுதான் கடைசி இருக்கிற மாவு, எண்ணெய். The woman said, I have only a handful of flour in a bin and only a little oil. I've just come to the gate to pick up a few sticks to prepare the last meal for my son and myself, so that we may eat and die. இதுதான் அவருடைய வார்த்தை. அன்றைக்கு அந்த நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை அந்த இடத்திற்கு அனுப்புகிறார். ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு முடிவு, அவருடைய மகன். பிறகு வாசிக்கும் பொழுது ஹவுஸ் ஹோல்டுன்னு எழுதியிருக்கு. அவருடைய வீட்டார் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலையிலே
இந்த தீர்க்கதரிசியன் கடந்து வருகிறார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, 1 Kings 17:13 இந்த தீர்க்கதரிசி அவளை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. எலியா அவளை பார்த்து பயப்படாதே. Elijah said, do not fear. பயப்படாதே. நான் என்ன சொன்னனோ அதை மாத்திரம் நீ போய் செய். Do not fear. அவளுக்கு தெரியாது, கர்த்தர் தான் இந்த தீர்க்கதரிசியை அந்த இடத்திற்கு அனுப்பினார். ஆண்டவர் தான் சொன்னார், நீ எழுந்து போ, சாரிபாத்துக்கு போ, அந்த விதவை வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவர் அனுப்புறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கடந்து போகும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை ஏற்கனவே தீர்மானித்தார் கர்த்தர், அதை நிறைவேற்றத்தக்கதாக. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு நேராய் வார்த்தை வருகிறது, பயப்படாதீங்க. Do not fear. எதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு எப்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு நெருக்கமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில இருந்த அந்த சாரிபாத் விதவைக்கு அனுப்பினாரோ, அதே விதத்தில் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவரே வார்த்தையானவர், அப்படிதான வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இன்றைக்கு இந்த வேதத்திலிருந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, நீ என்ன நான் சொன்னா நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 14th verseல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் தண்ணீர் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு குறை இருக்கிறதா, இதுதான் கடைசி, இதுதான் முடிவு. இதற்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நீயோ மகனோ இந்த கடைசி ஆகாரத்தை உட்கொண்டு ஒருவேளை அதுக்கப்புறம் ஆகாரமே இருக்காது, எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பீங்க தெரியாது, நீங்க மரித்து போவீங்கன்னு சொல்லி அதுதான் வாயிலிருந்து வந்தது. ஆனா கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த தேசத்தின் மேல் எப்போ மழை வரும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகள் கர்த்தர் அற்புதமான விதத்திலே இந்த ஸ்திரீயையும் தன் மகனையும் தன் வீட்டாரையும் அவர் போஷித்தார். அன்றைக்கு தான் முடிவு என்று சொல்லி அவள் நினைத்தாள். இந்த முதலாவது குறிப்பை சொல்லும் பொழுது, கவனிக்க முடியாத பகுதியை சாரிபாத் விதவை கவனித்தாள். அதுவும் கவனிக்கவே முடியல. The widow of Zarephath observed the unobservable part only on that day. She was just observing what little she had. அவ கவனித்ததெல்லாம் அன்னைக்கு தான் கடைசி இவ்வளவுதான் இருந்தது. But she was not able to observe the unobservable part which God had already prepared for her. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை கர்த்தர் அவளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாள். இதை அன்றைக்கு அவள் பார்க்கும்படி அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது அந்த 15ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 17:15 she and the household ate for many days, perhaps as long as 3 years. அதான் சொன்னேன், she and the household அப்படின்னு எழுத, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியாது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் குறையில்லாமல் கர்த்தர் அவளை போஷித்து நடத்தினார். எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை. எலியாவுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தையின்படியே அந்த இடத்திலே கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. The woman was able to observe only a handful of flour and a little oil till the prophet entered her house. அந்த தீர்க்கதரிசி தன் வீட்டுக்கு வரும் வரையிலும் அல்லது அந்த ஒலிவ வாசலிலே அவளை சந்திக்கும் வரையிலும் அவ என்ன கவனித்தா, அவ கிட்ட இருக்கிற
அவ மீந்து இருக்கிற அந்த மாவும் அந்த எண்ணெயும் தான். That was the only thing she observed. But God made her to observe the unobservable part. கர்த்தர் அன்றைக்கே அந்த ஸ்திரீயினுடைய கண்களை திறந்து அவள் காண முடியாத பகுதியை அன்றைக்கு அவள் காணும்படி தேவன் செய்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அது போல நீங்க எல்லாம் முடிந்து விட்டது, இதுதான் கடைசி, இனி ஒன்றுமே எனக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கிறீங்களா? ஒருவேளை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், வெளியே இருக்கலாம், காணொலி மூலமாய் பார்க்கலாம். ஆனால் அந்த முதலாவது குறிப்பை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு எப்படி அந்த ஸ்திரீ காண முடியாத ஒன்றை காணும்படி கர்த்தர் அன்றைக்கு செய்தாரோ, அதே விதத்திலே காண முடியாத ஒரு பகுதி இருக்கு. There's a part. I want to tell you, it's a part. ஒரு பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காண முடியாத ஒரு பகுதியை நீங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார் என ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை பார்க்கும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். This month God is going to make you to observe the unobservable part that you have not seen it. You have not seen it yet. இன்னும் பார்க்க முடியல, ஆனால் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த சராசரங்களை எல்லாம் உருவாக்கினவர். அன்னைக்கு அந்த வான சாஸ்திரிகள் பார்க்கும் பொழுது வெறும் கண்களால் பார்க்க முடியாதத அந்த தூர பார்வையின் கருவியோடு டெலிஸ்கோப்போடு பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் பார்க்க முடிந்தது. இந்த மாதத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதே டெலிஸ்கோப் உங்க கரத்தில் இருக்கு. அதுதான் இந்த வேதவசனம். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நீங்கள் அநேக காரியங்களை இந்த புதிய மாதத்திலே நீங்க பார்க்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. Your eyes are going to see many things which you have not observed earlier, which was unobservable to your eyes. இந்த மாதத்திலே கட்டாயம் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். All Lord God, thou hast made the heavens and the earth. ஒரு பல்லவி பாடி அடுத்த 2 குறிப்புகள் சீக்கிரமாய் நாம் கடந்து போக போகிறோம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் ஆண்டவர் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர். அவரால் கூடாதது ஆகாதது ஒன்றுமில்லை. நம்ம அப்படி ஒரு பாடலை ஏற்கனவே பாடியிருக்கோம். கர்த்தர் அதை மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்றும்
ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is too difficult. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. இரண்டாவதாக, கவனிக்க முடியாத பகுதியை சீஷர்கள் கவனித்தார்கள். The disciples observed the unobservable part. கவனிக்க முடியாத பகுதியை சீஷர்கள் கவனித்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 15 வசனம். Gospel according to Matthew chapter 14 and verse 15. 15 வசனம். மத்தேயு 14:15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். The disciples spoke to Jesus and said, this is a deserted place, so send away the multitudes, send them home, that they may go into the villages and buy themselves food. அனுப்பிவிடுங்க. இயேசுக்கு, அதாவது சுற்றிலும் திரளான கூட்டம் இருந்தாங்க. இது ஒரு மாலை நேரத்திலே நடைபெற்ற சம்பவம். 16 வசனத்தில் இயேசு சொல்றாரு, அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். Jesus said to them, they need not go away, you give them something to eat. திரளான கூட்டம். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். சகோதரிமார்கள் பிள்ளைகளும் இன்னும் அதிகமாக இருந்தாங்க. அவங்க கணக்கு எடுக்க முடியல. இத்தனை பேருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போஜனம் கொடுங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. 17 வசனம், மத்தேயு 14:17. அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஒரு சின்ன பையன், அவன் அன்றைக்கு ஆகாரத்தை கொண்டு வந்திருந்தான். A lad had brought 5 loaves of bread and 2 fish. He would have brought it maybe to help himself when he was hungry. பசியத்தா சாப்பிடலான்னு. இதை இந்த சீஷர்கள் சொல்றாங்க, இங்க இதுதான் இருக்கு. அப்போ இயேசு சொல்றாரு, அதை கொண்டு வாங்க அப்படின்றாரு. Jesus said 18th verseல, என்னிடத்துல கொண்டு வாருங்கள், bring them to me. 19 வசனம் நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. ஏன் ஆண்டவர் உட்கார வைக்கிறாருன்னு சீஷருக்கு ரொம்ப ஆச்சரியம். He commanded that the multitude should sit down, or they should be made to sit down on the grass. இப்போ அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன் கரத்தில் எடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதை தன் கரத்தில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இங்குதான் கவனிக்க முடியாத பகுதியை சீஷர்கள் கவனித்தார்கள். The disciples observed the unobservable part, which they were not able to observe earlier. இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். இப்போ இயேசு அதை ஜெபித்து அவங்க கரத்துல பிட்டு கொடுத்து அமர்ந்திருக்கிற அந்த புல்லின் மேல் அமர்ந்திருக்கிற அந்த மக்களுக்கு பந்தியார்களுக்கு போய் நீங்க பரிமாறுங்க. இவங்க பார்க்குறாங்க. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. This was something, that they never observed earlier. This was unobservable part. அந்த நேரத்திலே இது நடந்தது. தேவ ஜனமே, ஒரு காரியமானது குறை ஏற்படும் பொழுது, ஒன்றுமே இல்லை, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் குறுக்கிடுகிறவர். ஒரு அற்புதத்தை
அவர் செய்கிற நேரம் அந்த நேரம் தான். உங்க வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இனி ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நேரமாய் இருக்கலாம். இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். இனி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஒரு எண்ணமும் இருக்கலாம். அங்கே உட்கார வைங்கன்னு சொல்லி அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, Jesus looked unto heaven, he blessed and he gave the bread and the fish to the disciples and told them, go and feed this multitude. The disciples observed the unobservable part on that day. அன்றைக்கு கவனிக்க முடியாத பகுதி இந்த சீஷர்கள் கவனிக்க கர்த்தர் அந்த சூழ்நிலை பயன்படுத்தினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையில, நான் கடந்து போகிற பாதையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல. என் கரத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது. எந்த பக்கத்தில் திரும்பினாலும் என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அன்றைக்கு எப்படி அந்த சீஷர்கள் காண முடியாத ஒரு பகுதியை அன்றைக்கு காணும்படி கர்த்தர் செய்தாரோ, அதே மாதிரி உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் செய்ய போகிறார். அந்த விதவையினுடைய சாதிபாத் விதனுடைய அந்த சூழ்நிலை குறைந்து கொண்டே வந்துருச்சு, டிப்ளீட் ஆயிடுச்சு. எங்க பார்க்கும்போது திரளான கூட்டத்திற்கு இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Matthew chapter 14 and verse 20, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். So they all ate and were filled, and they took up 12 baskets full of fragments that remained. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எந்த சீஷர்கள் அதுள்ளும் கவனிக்க முடியாமல் இருந்தாங்களோ, that which was unobservable to them on that day, they not only observed. இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? 12 பேருக்கும் நீங்க பார்த்தது மாத்திரம் இல்லப்பா, 12 கூட மீந்திருக்கு, இது ஒவ்வொருவரும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆளுங்கெல்லாம் அமிச்சிடுங்க, ஒன்றும் முடியாது, இனி ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு எங்கிருந்து நம்ம கொடுக்க முடியும் இயேசு பார்த்து சொன்னாங்க. ஆனா அன்றைக்கு ஆண்டவராகி இயேசு அந்த சீஷர்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை அவங்க காண வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு அவள் கண்கள் பார்க்கும்படி ஒரு அற்புதத்தை செய்தார். காண முடியாத ஒரு சூழ்நிலை, கவனிக்கவே இல்லாதவர்களும் கவனிக்க முடியாத ஒரு பகுதி உங்க வாழ்க்கையில கூட ஏதோ கவனிக்க முடியாத ஒரு பகுதி இருக்கிறது. There's a part that you have not still observed. It is an unobservable part, but that is going to be revealed to you. அதை நீங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, the disciples observed the unobservable. கவனிக்க முடியாததை சீஷர்கள் அன்றைக்கு கவனித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களுக்கு முன்பதாய் அந்த அற்புதத்தை செய்தது மாத்திரமல்ல, கடந்து போகும் பொழுது அவர்கள் 12 கூடை நிறைய ஒவ்வொருவரும் எடுத்து போகும்படி ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி செய்தார். உங்களுக்கும் கூட ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதங்கள் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை, நீங்க காணாத ஒரு பகுதியை நீங்க உங்க கரத்துல எடுத்து போகும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். உங்க இருதயத்துல தெரியும் அது என்ன, எதற்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. For what are you praying?
Lord, I've still not seen a பார்க்கல, I've still not observed, Lord. The Lord says, my son and my daughter, whatever was not unobservable for you, whatever was unobservable for you, that is something you're going to observe. அதை நீங்க பார்க்க போறீங்க, காணாத ஒன்றை. அன்றைக்கு அதுதான் சீஷர்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது 5000 பேர் சாப்பிட்டாங்க. இது ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. கடைசியாக மூன்றாவதாக ஒரு குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். கவனிக்க முடியாத பகுதியை பந்தி விசாரிப்புக்காரன் கவனித்தான். The master of the feast observed the unobservable part. கவனிக்க முடியாத பகுதியை பந்தி விசாரிப்புக்காரன் கவனித்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வருவோம் என்றால், Gospel according to John chapter 2 and verse 1. யோவான் 2:1 வாசிக்கும் பொழுது, கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள். So there was a wedding in Cana of Galilee and the mother of Jesus was there. Both Jesus and his disciples were invited. அங்கே இயேசுவின் தாய் இருக்கிறாங்க, இயேசுவும் சீஷர்களும் அதில் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். They were invited. இப்போ நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே திராட்சரசம் குறைவு பட்டு போனது. They ran out of wine. இருந்தது, இங்கு அது அப்படியே குறைவாய் கொண்டே போகிறது. குறைவாய் போக 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 அந்த திருமண வீட்டாருக்கு அதிகமான ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. ஏன்னா அந்த நாட்களில் திராட்சரசம் தான் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்றாய் கருதினார்கள். இந்த திராட்சரசம் குறைந்து போனா வருவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க முடியும், எப்படி பரிமாற முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கவலையா இருந்தது. இது இயேசுவின் தாய்க்கு தெரிய வருகிறது, அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் அதை தெரியப்படுத்துறாங்க. இப்போ அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், ஜான் சாப்டர் 2 and verse 7ல இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நமக்கு தெரியும் இல்லையா, அந்த earthen pots இருந்தது, இல்லை 6 ஜாடிகள் இருந்தது, 6 earthen pots. அந்த ஜாடிகள்லாம் தண்ணீரை இயேசு நிரப்ப சொல்றாரு. இதை பார்க்கறது யாருன்னா அந்த வேலைக்காரர் தான் பார்க்குறாங்க. It was only the servants who filled the earthen pots with water. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். Jesus said to the servants, draw some out now and take it to the master of the feast. And they took it. இந்த பந்தி விசாரிப்புக்காரன் இந்த திராட்சரசத்தை அவர் ருசி பார்க்கிறார். He tasted. He never knew from where this wine came. எந்த இடத்திலிருந்து இந்த திராட்சரசம் வந்தது என்று இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. இவர் நினைச்சாரு, ஏற்கனவே நம்ம திராட்சரசம் கொண்டு வந்து இங்க ஆயத்தமா வச்சிருக்கோம், இதுதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இதையே நம்ம கொடுக்குறாங்கன்னு அதை டேஸ்ட் பண்ணும் பொழுது அது ருசியே ரொம்ப மிகவும் சுவையா இருந்தது. It was something, the flavor, the taste was very different. இந்த பந்தி விசாரிப்புக்காரன் தான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்றவர். மணவாளனை வர சொல்றாரு, பிரைட் குருமை கூப்பிடுங்க. இது எங்க இருந்து வந்தது இந்த திராட்சை ரசம், இவ்வளவு சுவையா இருக்கிறதே, இந்த சுவையான திராட்சை ரசம் நாம் இதை ஆயத்தம் பண்ணலையே, இது எங்க இருந்து வந்தது? சரி, இதுதானே முதல் கொடுத்துருக்கணும், இதை முதல் கொடுக்காம ஏன் இதை இப்போ கடைசியா கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிற நோக்கம் என்னன்னா, சம்திங்
was unobservable to the master of the feast. அவர் அப்சர்வ் பண்ண முடியல. அதை அவர் மனசுல இருந்ததெல்லாம் முன்பு இருந்தது, இந்த திராட்சரசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குறைவுபட்டதும் அவருக்கு தெரியாது. தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டதும் அவருக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கே ஒரு அற்புதம் அந்த கானா ஊர் திருமணத்திலே நடந்தது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிக்க முடியாத பகுதியை அன்றைக்கு பந்தி விசாரிப்புக்காரன் கவனிக்கும்படி அந்த காரியம் நடந்தது. The master of the feast observed the unobservable part. அங்க அந்த நேரம் ஒரு நடக்கணும், அந்த நேரத்தில் இந்த காரியம் அந்த நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே அது நடைபெற்றது. கவனிக்க முடியாத பகுதியை அன்றைக்கு பந்தி விசாரிப்புக்காரன் கவனித்தான். The master of the feast observed an unobservable part on that day. அந்த நாள் ஒரு அற்புதம் நடந்தது. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் இந்த 3 சூழ்நிலையிலும் அந்த சாரிபாத் விதவையின் வாழ்க்கையிலே அது ஒரு நாள் நடந்தது பிரியமானவர்களே. அதே மாதிரி அந்த சீஷர்கள் கூடியிருக்கும் பொழுது அத்தனை பேர் ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லும், அது ஒரு நாள் நடந்தது. இந்த 3ஆவதாய் பார்க்கிறோம், திராட்சரசம் குறைப்பு, இது ஒரு நாள் நடக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏன் சொல்ல வரனா, ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரே அற்புதம் இல்லை, வித்தியாசமான அற்புதங்கள், miracles in different situations, during different times, during different days. அந்த சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் எல்லாவற்றையும் எந்தெந்த இடத்திலே அது இருக்கணும்னு சொல்லி அறிந்திருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியம் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியாமல் இருக்குமா? இன்றைக்கு ஒரு தேவையோடு வந்திருக்கிற என் தேவனுடைய ஜனமே, அருமையான குடும்பத்தினரே, இன்றைக்கு ஒரு ஸ்பெசிபிக் நீடோட நீங்க ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டோட வந்திருக்கிறீங்க. அதை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த 10வது மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எப்படி இன்றைக்கு இந்த 3 குறிப்புகளை நீங்க கேட்டீங்களோ, that which was unobservable part to you, you are going to observe during this month. இந்த மாதத்திலே எது கவனிக்க முடியாத ஒரு பகுதியாய் உங்க வாழ்க்கையில இருந்ததோ, அதை கர்த்தர் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வீட்டாரும் நீங்கள் அனைவரும், நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க போகிறவர்களும் அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் கவனித்தது வழக்கமாய் பரிமாறப்படுகிற திராட்சரசம் தான். ஆனால் அன்றைக்கு அவன் கவனிக்கும்படி கர்த்தர் வைத்தது இவ்வளவு விசேஷமானது எங்கிருந்து வந்தது? அதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லி முடிக்க விரும்புவது என்னவென்றால், பொதுவாக நாம் அனைவரும் வழக்கமாக நடைபெறும் காரியங்களை தான் நம்ம கவனிக்கிறோம். இதுதான் இறுதியிலே சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நம்ம என்ன கவனிக்கிறோம்? இன்னைக்கு இது நடக்குது இல்லையா, இதை நான் இன்னைக்கு செய்யணும். We just observe things that we have to do every day, or things that should be done on that particular day. இதை தான் நம்ம என்ன பண்றோம்? அதை கவனித்து கொண்டு வருகிறோம், செய்து கொண்டு வருகிறோம். All of us observe the usual things. இதுதான் யூசுவலா that happens in our life. ஆனால் கவனிக்க முடியாத பகுதி ஒன்று இருக்கிறது. I want to tell you this morning, there is an unobservable part that you still have not observed. அதுதான் கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் காணும்படி செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயான்னு சொல்றீங்களா? இதுவரையிலும் நீங்கள் கவனிக்க முடியாத அநேக காரியங்களை இந்த புதிய மாதத்திலே நீங்கள் கவனிக்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
This new month you will be able to observe the unobservable things in your life that you're waiting for. உங்கள் குறைகளை கர்த்தர் கவனித்து அவைகளை கர்த்தர் மாற்றி நிறைவான விதத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி நீங்கள் இதுவரையிலும் கவனிக்காத பகுதியை தேவனாகிய கர்த்தர் கவனிக்கும்படி செய்து இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியின் மாதமாய் அவர் ஏற்படுத்துவார் என்று நான் கூற விரும்புகிறேன். You will see many things that you have not observed. The things which were unobservable so till today, it's going to be, seen by you in parts. பகுதியாய் அந்தந்த நேரத்திற்கேற்ற விதத்திலே கர்த்தர் அதை நீங்கள் காணும்படி செய்வார். கவனிக்க முடியாத பகுதி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ வார்த்தை கேட்டோம். அன்அப்சர்வபிள் பார்ட். கவனிக்க முடியாத பகுதியை சாரிபாத் விதவை கவனித்தாள். கவனிக்க முடியாத பகுதியை சீஷர்கள் கவனித்தார்கள். கவனிக்க முடியாத பகுதியை பந்தி விசாரிப்புக்காரன் கவனித்தான். The widow of Zarephath observed the unobservable part. The disciples observed the unobservable part, and the master of the feast observed the unobservable part. And I want to tell you, you too are going to observe the unobservable part. அவங்க மாத்திரமல்ல, நீங்களும் இதெல்லாம் காண முடியாததை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். நான் முதலே சொன்னேன்ல, நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு பல்லவியை பாடி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். சேர்ந்து எல்லாரும் பாடப் போகிறோம். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், கிரகங்களை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அதெல்லாம் அவர் உருவாக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு அநேகர் கண்களுக்கு ஒரு சில காரியங்கள் தான் காண முடியும். ஆனா ஒரு டெலிஸ்கோப் தேவைப்பட்டது. இன்னைக்கு நம்ம கரத்தில் இருக்குதான் டெலிஸ்கோப். இதை திறக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அநேக இதில் வைத்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் அதை காணும்படி இந்த மாதத்திலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். பாடுவோமா? நம் தேவன், என் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லா கடைசி முறை நம்
தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி,